சித்தி ஏன் ரெக்கார்ட் நோட் ஏதாவது இருக்கா? உன் ரெக்கார்ட் நோட் எப்படி ஏன் ரூம்ல இருக்கும்? நான் என்ன பண்றேன் ஏது பண்றேன்னு உனக்கு தெரியணும். அதுக்கு தானே என் ரூமுக்கு வந்த. சரி போ. அப்பா, சித்தி பயங்கரமான ஆளு. நான் எதுக்கு போனேங்கிறதே கண்டுபிடிச்சிட்டாங்க. இங்க பாரு, சும்மா இப்படியே தங்கி இருந்தா ஒன்றும் வேலைக்கு ஆகாது. அக்காவா நீ தான் எல்லாத்தையும் கேட்கணும். உன்னால முடியலன்னா சொல்லிட்டு நான் கேட்குறேன். நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க, எல்லாம் நான் பேசிக்கிறேன். முதல்ல காஃபியை குடிங்க. ரஞ்சனி, இப்படி கொஞ்சம் வாமா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன சொல்லு. உட்காரு. இல்ல, எனக்கு டைம் ஆகுது. என்ன விஷயம் சொல்லு. ஒரு 5 நிமிஷம் லேட்டா போனா ஆபீஸ்க்குள்ள விட மாட்டாங்களா? 5 நிமிஷம் இல்ல 10 நிமிஷம் கூட பேசுறேன். என்ன விஷயம் அதை மட்டும் சொல்லு. ஏய், யாருடி அந்த சோமு? ஏன் எல்லாத்தையும் சொன்ன உன் பொண்ணு இதை மட்டும் சொல்லலையா? சோமு யாருன்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்லு. அதை விட்டு ஏன் தேவையில்லாம பேசுற? சோமு என்னோட ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டுனா பார்த்தோம் பேசுறோம்னு இருக்க வேண்டியதானே? எல்லா நேரமும் அவன் பின்னாடி சுத்தினா எப்படி? எப்படின்னா? உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, அதை மறந்துடாத. பாக்குறவங்க ஒரு மாதிரி பேசுவாங்கல்ல. மத்தவங்களை விடுங்க, நீங்க பேசுவீங்க இல்ல? தபா ரஞ்சனி, உனக்கு நாங்கள் தான் கார்டியன். உன்னுடைய நல்லது கெட்டதில் எங்களுக்கும் பங்கு இருக்கு. உன்னை நாங்கள் எதுவும் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் எதுவும் கேட்கல. இப்போ உங்களுக்கு என்ன தெரியணும்? எனக்கும் சோமுக்கும் நடுவில் ஏதாவது இருக்குமோன்னு கவலைப்படுறீங்க அதானே? நீங்க நினைக்கிற மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை. எதுவும் தான் இல்லைல்ல, அப்புறம் எதுக்கு அவன் பின்னாடியே சுத்திட்டு இருக்க? நானும் அவரும் சேர்ந்து பிசினஸ் பண்ண போறோம். ஏய், உனக்கு என்ன பைத்தியமா? யாரு என்னன்னே தெரியாது, அவங்க கூட சேர்ந்து பிசினஸ் பண்ண போறேங்கிற? அவர் யாருன்னு உங்களுக்கு தான் தெரியாது, எனக்கு நல்லாவே தெரியும். என்னங்க இவ இப்படி பேசிட்டு போறா? ஆரம்பத்திலே கண்டிச்சு வளர்க்கணும்னு நான் சொன்னப்ப நீ தான் அப்பா அம்மா இல்லாதவன்னு செல்லம் கொடுத்து கண்டிக்காம விட்ட. உன் தங்கச்சி நம்ம பேச்சுக்கெல்லாம் அடங்க மாட்டா. அந்த சோமை பற்றி தான் ஃபுல்லாக விசாரிக்கணும். அப்பா, விசாரிக்கிறதுக்கு எதுவுமே இல்லப்பா. அந்த ஆள் சத்தியமா நல்லவனே இல்லப்பா. அந்த ஆள் கேரக்டர் தெரிஞ்சுதான் எங்க காலேஜை விட்டு தூக்கிட்டாங்க. அந்த ஆளை பத்தி ஒருத்தர் கூட நல்லபடியா சொன்னதே கிடையாது. இந்த பாரு, சொத்துல உங்க 2 பேருக்கும் பாதி பாதி பங்கு இருக்கு. ஆனா உன் தங்கச்சி அதை படிக்கணும் இதை படிக்கணும் பாதி பணத்தை கரைச்சிட்டா. திரும்பவும் பாதி கேட்டு வந்துருன்னா நான் ஒன்றும் இழிச்சாங்க கிடையாது. ஏங்க, எதுக்கு கோவப்படுறீங்க? நம்மள மீறி அவ எதுவும் பண்ண மாட்டாங்க. அப்படிலாம் அது நடந்துச்சுன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். ஏங்க, எங்க அப்பா சம்பாரிச்ச சொத்தை எவனோ ரோட்ல போறவனுக்கு நான் பாட்டுக்கு ஈஸியா தூக்கி கொடுத்துருவேனா? எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேங்க, நீங்க கோவப்படாம இருங்க. ஆமா, என்னத்த கோவப்படாம இருக்கிறது? உன்னை யாருமா அதெல்லாம் செய்ய சொன்னா? நான் தான் வீட்ல இருக்கேன்ல. இல்ல, மதிக்கு காஃபி குடுக்கலான்னு தான். இப்ப அவ காஃபி வேணும்னு உங்ககிட்ட கேட்டாளா? அதை எப்படி கேப்பா குட்டி? அவதான் எதுவும் கேட்கிற நிலைமையில இல்லையே. போதும் போதுங்கிற அளவுக்கு அந்த சாமி என்னதான் சோதிச்சு முடிச்சிடுச்சு. அப்புறம் என்ன, என் பிள்ளைங்களையும் போட்டு இந்த பாடு படுத்தணுமா? சரி சரி, நீ அழ ஆரம்பிச்சிடாத. தல, நான் காஃபி போடுறேன். இல்லடாமா, போட்டு முடிச்சிட்டேன் குட்டி. இதை கொண்டு போய் மதிக்கிட்ட கொடுத்துட்டு வந்துரு. அப்படி அந்த மாத்திரை எடுத்து கொடுத்துருமா. டாக்டர் அம்மா சொன்ன மாதிரி வேலைக்கு மாத்திரை போட்டா தானே அந்த சின்ன உசுருக்கு எந்த பாதிப்பும் இல்லாம நம்மளால காப்பாற்ற முடியும். போடாமா, போய் கொடுத்துரு. மதி மதி, மதி, நட்ராஜ் கோமல இருக்கிற அக்கறையில தான் மாமா வீட்டுக்கு போய் பேசிருக்கா. எனக்கு யார் மேலேயும் எந்த வருத்தமும் இல்ல. என் தலைவிதி அப்படித்தானே இருக்கிறப்போ நான் யாரை என்ன சொல்ல முடியும்? உன் தலைவிதி நல்லா தான் இருக்கு மதி. இது இவங்கெல்லாம் சேர்ந்து பண்ற கூட்டு சதி. நீ இப்படி சொல்லியே உன்னை சமாதானப்படுத்திக்க. அவங்க தெளிவா பிளான் போட்டு பண்றதெல்லாம் பண்ணிட்டே இருக்கட்டும். அவங்க ரஞ்சினியை வச்சுட்டு பெருசா ஏதோ பிளான் பண்றாங்க மதி. அவங்க 2 பேரும் சேர்ந்து சுத்துறத நட்டு ஹோட்டல்ல பாத்திருக்கா, நான் கோயில்ல பாத்திருக்கேன். ரஞ்சினி என் ஃப்ரெண்டுன்னு உன் வீட்டுக்காரர் சொல்றாரு. வெறும் ஃப்ரெண்டா இருந்தா அன்னைக்கு அவர் நம்ம வீட்டுக்கு வந்தப்போ
ரஞ்சினி விஷயத்த நான் தான் உங்ககிட்ட சொல்லிட்டேனேன்னு எதுக்கு அவ்வளவு கோவப்படணும்? அன்னைக்கு ஒரு நாள் உன் வீட்டுக்கார யாரோ அடிச்சிட்டாங்கன்னு ரஞ்சினி தானே கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போனா. அவங்க தெளிவா திட்டம் போட்டுதான் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மாவுக்கு தெரிஞ்சா அவங்க மனசு ரொம்ப கஷ்டப்படும். ஆனா ஏதாவது ஒரு வழி பண்ணணும் மதி. ஆனா எப்படின்னு தான் தெரியல. சரி, நான் யோசிக்கிறேன். சரி மதி, நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். இல்ல மதி, இதுக்கு மேலே நம்ம சும்மா இருக்க முடியாது. வா போலாம். ஏன் அப்படி இப்படி பண்றீங்கன்னு அவர்கிட்ட கேட்கலாம். மத்த சராசரி பொண்ணுங்க மாதிரி என்னால எப்படிம்மா கேட்க முடியும்? அவங்க 2 பேருக்குள்ளேயும் நிச்சயமா தொடர்பு இருக்குன்னு தெரிஞ்சா கூட என்னால கேட்க முடியாதேம்மா. நீ என்னடி யோகியம்மா? எவனையோ லவ் பண்ணிட்டு வந்ததானே என்ன கல்யாணம் பண்ணிட்டேன்னு என் பழைய விஷயத்தெல்லாம் தோண்டுவாங்களே. எதுவும் வேண்டாமா, விட்டுறலாம். நான் பாட்டுக்கு இப்படி இருந்துட்டு போறேன். பொண்டாட்டி கிளி மாதிரி இருக்கிறப்பவே சுமாரான ஒரு பொண்ணை பார்த்தாலே தடுமாற புத்தி தான் ஆம்பளை புத்தி. நீ பிறந்த வீட்டுல வந்து உட்காந்துட்டா அதுவே அவங்களுக்கு சௌகரியம் பண்ணி கொடுத்த மாதிரி ஆயிடுமா? நான் கூட இதை ஒரு 2 நாள் ஆற போட்டு அப்புறம் பேசலான்னு பார்த்தேன். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் நம்ம நாளை கடத்தவே கூடாது. நடராஜ் போய் பேசி இன்னொருத்தர் போய் பேசி இந்த பிரச்சனை பெருசாயிட்டே போயிடும். யாருமே வேண்டாம், நாமளே நேரடியா போய் பேசலாம். அம்மா, போய் பேசுறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லம்மா. அவருக்கு என் மேல சுத்தமா பிரியமே இல்லாம போயிடுச்சு. நான் ஃபோன் பண்ணப்போ எடுக்கல. சரி, சண்டை போட்டதுனால ஏதோ கோவத்துல இருக்காருன்னு நினைச்சேன். ஆனா வீட்டுக்கு வந்தப்போ என்ன திரும்பி கூட பார்க்கலையேம்மா. அதுக்காக அப்படியே விட்டுடலான்றியம்மா? ஆம்பளைங்க கோவப்படுறப்போ பதிலுக்கு நாமளும் கோவப்பட்டுட்டே இருந்தா பிரச்சனை தீரவே தெரியாதுமா. தேவையில்லாம இதை வளர்த்துக்கிட்டே போனா விரிசல் ஜாஸ்தி ஆயிடும். அதுக்கப்புறம் நாம தான் கஷ்டப்படணும். இல்ல, நீ கிளம்பு, நான் அவங்க கிட்ட பேசுறேன். ஐயோ அம்மா, அங்க போனா அவங்க உன்னை அவமானப்படுத்துவாங்க. புதுசா அவமானப்படுறதுக்கு என்ன இருக்கு? எவ்வளவோ பட்டாச்சு. என் பொண்ணுக்காக இது கூட நான் தாங்கிக்க மாட்டேனா? அம்மா, நடக்காதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எதுக்கு போய் அசிங்கப்படணும்? அவங்க வேணும்னு தானே எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பேசுற நீ? ஒரு குடும்பம்னா 1000 பிரச்சனைங்க வரத்தான் செய்யும். அதுக்காக குடும்பத்தை விட்டு விலகி நிக்கிறதா? இதுக்காகவா உனக்கு அத்தனை பாடுபட்டு கல்யாணத்தை பண்ணி வச்ச? இந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு நீ பிடிவாதமா நின்னப்போ எத்தனை போராட்டத்தோட உனக்கு கல்யாணம் பண்ணி வச்ச. அந்த கல்யாணத்தை நடத்தி முடிக்கிறதுக்குள்ள நான் வாங்காத பேச்சு இல்ல. இப்ப வந்து வேணா விட்டுருமான்னு சொன்னா எப்படி மதி? கல்யாணம் பண்ணி தரது எதுக்கு? ஏதாவது பிரச்சனைனா அம்மா வீட்டுல வந்து உட்காந்துக்கிறதுக்கா? நான் அவமானப்படக்கூடாதுன்னு நினைக்கிறியே? அதை விட என் பொண்ணு புருஷன் வீட்டுல சந்தோஷமா வாழறாங்கிற நிம்மதி தானே எனக்கு முக்கியம். நீ நல்லா வாழறப்ப தானே நடராஜுக்கும் சூர்யாக்கும் நம்ம நல்லபடியா கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். சரி, அவங்க புதுசா என்ன சொல்ல போறாங்க? அப்படியே அவங்க சொன்னதா என்ன? அதெல்லாம் நீ காதுல வாங்கிக்காத. கிளம்பு, போலாம். அம்மா, தயவு செஞ்சு இது பாரு, நான் சொல்றத நீ கேளு. கிளம்பு, போலாம். வா வா மதி. குட்டி, நான் மதியோட அவ வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். நீ கொஞ்சம் பர்ஸ் எடுத்துனுவாமா. வீட்டை பாத்துக்கோமா. போலாம் மதி. வரும் குட்டி. வர சூர்யா. பாத்தியா ஆரா, நித்யாவோட பேரண்ட்ஸ்க்கே நித்யா லவ் மேல நம்பிக்கை இருக்கு. ஆனா நித்யாவுக்கு தான் அது இல்லாம போச்சு. சுப்பு, நீ என்ன சொல்ல வர?
எங்க பாபுவும் நித்யாவும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிடுவாங்களோன்ற பயத்துல தான் நித்யாவை ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்காங்க. ஐய எதுக்கு போய பயப்படுற? கண்டம் விட்டு கண்டம் தாண்டி வச்சிருந்தா கூட காதலை யாரும் பிரிக்க முடியாது. இது சாதாரண ஹவுஸ் அரெஸ்ட் தானே. காதலுக்கு மிகப்பெரிய சக்தி இருக்கு சுப்பு. என்னாச்சு சுப்பு? ஆ? நீ இப்படி பேசுறப்போ சினிமா ஹீரோ மாதிரியே இருக்காரா? அப்படியே கற்பனையில ஒரு டுவேட் போட்டுடலாமா? நம்ம ரொமான்ஸ் எல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். இவங்களுக்கு என்ன வழி பண்றது? முதல்ல அதை யோசி. நீ பாட்டுக்கு கண்ட விட்டு கண்ட தாண்டிலாம் பேசுற. முதல்ல இந்த தண்டங்களுக்கு காதலை பத்தியே புரியலையே. நித்யா பேரண்ட்ஸ் பத்தி தானே சொல்ற? நித்யாவையும் பாபியும் தான் சொல்றேன். மனசுக்குள்ள மாறி மாறி லவ் பண்ணுவாங்களாம், ஆனா வெளிய மட்டும் சொல்ல மாட்டாங்களாம். அதானே, என்ன அராஜகமா இருக்கு? மனசுக்குள்ள லவ் வச்சுட்டு கடைசி வரைக்கும் சொல்லாம அடம் பிடிக்கிறவங்கள ஓட விட்டு என்கவுண்டர்ல ஷூட் பண்ணோம். நோ சுப்பு, காதல்ல எப்பவுமே நோ வயலன்ஸ், ஒன்லி வயலன்ஸ் தான். ஆமா சுப்பு, நீ முதல்ல என்கிட்ட லவ் சொன்னப்போ எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. 1000 வயலின் வச்சு சிம்பனி வாசிச்ச மாதிரி மனசுக்குள்ள அப்படியே பட்டாம்பூச்சி பறந்துச்சு தெரியுமா? ஓகே ஓகே, கூல் டவுன் கூல் டவுன். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? காதலுக்காக எது வேணா தியாகம் பண்ணலாம் சுப்பு. ஏன் காதலையே கூட தியாகம் பண்ணலாம். ஆரா, இப்போ நீ என்ன சொல்ல வர? என் காதலை தியாகம் பண்ணியாவது அவங்க காதலை நான் சேர்த்து வைப்பேன் சுப்பு. ஆ! சுப்பு, ஒரு பேச்சுக்கு சொன்ன சுப்பு. நானும் சும்மா ஒரு பேச்சுக்கு உன்னை கொலை பண்ணிடுவேன், பரவாயில்லையா? சாரி சுப்பு. பரவாயில்ல, உருப்படியா ஏதாச்சும் வழி சொல்லு. பாபு நித்யாவை லவ் பண்றேன்னு என்கிட்ட சொல்றாரு. நித்யா பாபுவை லவ் பண்றேன்னு உன்கிட்ட சொல்றா. அவங்க 2 பேரும் நேரா இதை சொல்லிக்காத வரைக்கும் எதுவுமே பண்ண முடியாது. அவங்க தான் எதுவுமே சொல்லிக்க மாட்டேங்கிறாங்களே. ஃப்ரெண்ட்ஸாவே இருப்போம், பிரிஞ்சு போயிடும், தீபாவளிக்கு சந்திச்சுப்போம், பொங்கலுக்கு பார்த்துப்போன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்களே. நாம தான் ஏதாச்சும் ஒரு ஐடியா பண்ணணும். ஐடியா? ஆ? அவங்க 2 பேரோட மனசை துறக்கிற மந்திர சாவி இருக்குல்ல, அதோட டூப்ளிகேட் என்கிட்ட இருக்கு. டன் டடாய். என்ன சுப்பு, புரியலையா? முதல்ல என் கூட வா வா. பாபு, சும்மா போங்கடா, வேலை இருக்கு. டிஎல் உங்களை கூப்பிடுறாரு, கேன்டீன்ல வெயிட் பண்றாரு. ஏதோ முக்கியமா உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாரு. ஹலோ நித்யா, நான் ஆரா பேசுறேன். ஒன்றும் இல்லை, சுப்பு ஏதோ உன்கிட்ட பேசணும்னு சொன்னா. கொஞ்சம் தள்ளி இருக்கா, நான் ஃபோனை கொடுக்குறேன், லைன்லேயே இரு. என்ன? ஓகே. வா 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 வா. பாபு, முதல்ல உட்காருங்க. டிஎல் கூப்பிடுறதா சொன்னீங்க? நானும் டிஎல் தான் பாபு. நான் எங்க டிஎல் கூப்பிடுறதா நினைச்சு வந்தேன். யார் அப்படி போய் சொல்லி ஏமாத்துறீங்க? நான் இப்ப போய் சொன்னேன்? உண்மையை மறைச்சு பேசுறதும் போய் தான். அப்போ இத்தனை நாளா நித்யா கிட்ட நீங்க போய் சொல்லிட்டு தான் இருக்கீங்க இல்லையா? ஏன் திரும்ப திரும்ப அதையே பேசிட்டு இருக்கீங்க? என்ன பாபு இது? நீங்க திரும்ப திரும்ப நித்யாவை மனசுக்குள்ள நினைக்கலாம், நாங்க அதை பத்தி பேசக்கூடாதா? நித்யா கல்யாணம் வரைக்கும் போயிட்டாங்க. நான் மனசால நினைக்கிறதுனால யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. நான் வெளிப்படையா பேசினா நித்யாவோட ஃபியூச்சரை தான் அது பாதிக்கும். உண்மையிலேயே நித்யாவோட ஃபியூச்சர் நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க இப்படி பயந்தவங்களையே கோழையே இருக்க மாட்டீங்க. நித்யா கிட்ட உங்க மனசுல இருக்க லவ சொல்லிருப்பீங்க. பாபு, உங்களை விட நித்யாவுக்கு சரியான லைஃப் பார்ட்னர் வேற யாருமே இல்ல. உங்களை விட நித்யா மோசமான கோழை.
அவளை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இருந்தும் எதுக்காக வேலைக்கு வரா? கல்யாணம் வரைக்குமாவது உங்களை பார்க்கலாம்ல, அந்த நினைப்புல தான். ஆனா அவ உங்களை பார்த்துக்கிட்டே தான் இருப்பா, ஆனா எதுவும் சொல்ல மாட்டா. நல்லா யோசிச்சு பாருங்க, நீங்க 2 பேருமே உங்களை தெளிவா ஏமாத்திக்கிறீங்க. கரெக்டா சொன்ன சுப்பு.